சென்ற 25 வருஷமாக வந்து நம்ம குர்பான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து ஏறத்தாழ ஒரு 150 ஆடு, 7 மாடு குர்பான் செய்யப்பட்டது. இந்த ஒரு ஆடு அறுக்க போது இன்னொரு ஆடுக்கு தெரியக்கூடாது. அதனால் தனியாக ஒரு மலைப்பு போட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப பேணுதலோடு அதை செஞ்சுருக்கோம். ஆனால் யூத்தோட பங்குலாம் ரொம்ப இது இப்போ மாத்திரம் இல்லை, பந்து நிறைய நேரத்துலையும் அப்படி தான். காரியால் உள்ள எல்லோரும் வந்துடுவாங்க. நம்ம யூத்தோட பங்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அனைவருக்கும் ஐடில் வடா பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம அல்மன்ராஸ்தத்துல் ஃபரீதியாவில் வந்து இது வருடந்தோறும் நிகழ்ச்சி சென்ற இந்த இதில் வந்து லொக்கேஷனில் வந்து சென்ற 25 வருஷமாக வந்து நம்ம குர்பான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து ஏறத்தாழ ஒரு 150 ஆடு, 7 மாடு குர்பான் செய்யப்பட்டது. இங்கே உள்ள சிறப்பு என்னென்னா, எல்லாம் அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து சேர்ந்து வந்து இந்த மாடு ஆடெல்லாம் வந்து அறுத்து அதை எல்லாத்தையும் வெட்டி அவங்களுக்கு பங்கு கொடுக்குறது ஒரு பக்கம். ஆனால் காலையில் இருந்து நம்ம பசியார ஏற்பாடு பண்ணணும். தொழு முடிஞ்சோட ரொட்டி, இடியப்பம், கோழிக்கறி, கறிலாம் ஆக்கி பண்ணியிருப்போம். இப்போ வந்து தொழு முடிஞ்ச பிறகு சொல்லலாம் வந்த அனைவருக்கும் வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்துருவோம். பிரியாணி, இப்போ குர்பான் கொடுத்த ஆடு, அப்போ குர்பான் கொடுத்த மாட்டு இறைச்சியும் கொடுத்துட்டு அது சாப்பாடு முடிஞ்ச பிறகு இன்ஷால்லா எல்லாருக்கும் வந்து இறைச்சியை வந்து பங்கு கொடுத்துருவோம். இங்கே வந்து அனைவருக்கும் முஸ்லீமாக தான் சரி, நம்ம இந்திய சகோதரர்கள் இருப்பாங்க, சைனீஸும் வருவாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த மஜ்லிஸ் வந்து சிறப்பளித்து நம்ம இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இது பண்ணுவோம். தண்ணி காலையிலேருந்து ஃப்ரீ ஃப்ளோ ஓடிக்கிட்டு இருக்குது. தண்ணி, நெஸ்கேஃபே, மேங்கோ ஜூஸ், ஐபண்டோம், அது மாதிரி இந்த நம்ம மட்ராஸாவோட மாணவ மாணவியெல்லாம் வந்து நம்ம கொய்யாப்பழம் வெட்டி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து நம்ம மட்ராஸாவில் மெயின் நிகழ்ச்சியில் வந்து ஹஜ்ஜி பெருநாளில் வந்து இந்த குர்பான் நிகழ்ச்சி, நோன்பு காலகட்டத்தில் வந்து நம்ம பந்த்வான் ஹரி ராயா செய்வோம். அது ரெண்டு தான் ரொம்ப சிறப்பாக நம்ம மட்ராஸாவில் வந்து இது வரைக்கும். அது அல்ஹம்துலில்லாஹ் சென்ற கோவிட்டோட நம்ம மட்ராஸாவுக்கு வந்து ஜும்மா பள்ளி அந்தஸ்து கிடைச்சு. அதில் வந்து இன்னும் ரொம்ப சகோதரர்லாம் ரொம்ப பேர் வருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காலையிலேருந்து இறைச்சி எடுக்கிறதுக்கு மாத்திரம் வரல, எல்லோரும் வந்து எல்லாரோட பங்கு இருக்குது. குர்பான் எடுத்தால் நீங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வந்து வெட்டுறதுக்கு நாங்கள் தனியாக மிஷினரி இருக்குது, பெரிய பெரிய எலும்பெல்லாம் வெட்டுறதுக்கு. மற்ற இறைச்சியில் வந்து வெட்டி பங்கு போடுறதுக்குலாம் வந்து எல்லா சகோதரர்கள் வந்து நாயக்காரோட சரி, நம்ம இந்தியா முஸ்லீம் சரி, எல்லோரும் சேர்ந்து இந்த மஜ்லிஸ்க்கு வந்து ஒத்துழைப்போடு வந்து இது வந்து கொத்தோருவம்னு சொல்லுவாங்க, அந்த கான்செப்ட்லாம் செஞ்சு நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கோகல சட்டப்பொருட்கள் இதை நம்ம மட்ராஸோட யூத் அவங்க தான் வந்து இந்த ஆடு வந்து ஒரு ஆள் இறக்கி. ஆனால் இது எப்படின்னா நைட்டை வந்து ஆடுலாம் வந்து லோரியில் வந்துடும். லோரியாக நின்று அந்த இறக்குனோட அறுக்கப்பட்டு. இன்னொன்று முக்கியம் வந்து அந்த ஒரு ஆடு அறுக்க போது இன்னொரு ஆடுக்கு தெரியக்கூடாது. அதனால் தனியாக ஒரு மலைப்பு போட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப பேணுதலோடு அதை செஞ்சுருக்கோம். ஆனால் யூத்தோட பங்குலாம் ரொம்ப இது இப்போ மாத்திரம் இல்லை, பந்து நிறைய நேரத்துலையும் அப்படி தான். இங்கே உள்ள காரியால் உள்ள எல்லோரும் வந்துடுவாங்க. நம்ம யூத்தோட பங்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது.